கண்ணீர் வடிக்கிறீங்க நீட்டுக்கு மட்டும்? கேள்விதான். எப்பெல்லாம் மத்திய அரசு உள்ள இன்வால்வ் ஆகி அவங்க நிறுவனங்கள் நடத்துறாங்களோ அதுல அவங்க தேர்வு வச்சுக்கலாம், அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. மாநில அரசுகள் அவங்க சொந்த வருவாயை கொண்டு அவரவர்கள் பல்வேறு கல்லூரிகள் நடத்துறாங்க. இது எல்லா மாநிலங்களுக்கும். அப்ப எல்லா மாநிலங்களையும் மாநில பாடத்திட்டம் இருக்கு. இந்தியா முழுவதுக்கும் பொதுவான பாடத்திட்டம் கிடையாது. இந்த மாநில பாடத்திட்டத்துல படிக்கிற மாணவர்கள் அந்தந்த மாநில அரசு பள்ளிகளை சார்ந்தவர்களா தானே இருப்பாங்க. இதான ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நானும் மாநில அரசு பள்ளியில படிச்சேன் சார். ஒரே நிமிஷம் சார். நானும் மாநில அரசு பள்ளியில தான் படிச்சேன். நானும் ஆடிட்டர் தான் இருக்கேன். சொல்லி முடிக்கிறேன், அதுக்கு பிறகு படிக்கிறேன் சொல்றேன். ஓகே. உதாரணமா எங்க காலத்துல சார் வெறும் இன்டர்வியூ மட்டும் தான் சார். அக்ரிகல்ச்சருக்கும் மெடிக்கலுக்கும் நேச்சுரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தா ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம். முறைகேடுகள் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 65. அப்புறம் அதை அபாலிஷ் பண்ணோம். அபாலிஷ் பண்ணிட்டு பிஇடி கொண்டு வந்தோம். பிஇடியில எல்லாம் இதே தான், கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தான் லாபம் அடையுதுங்கிற புகார். அதுக்கு பிறகு பிஇடி 50%, அப்புறம் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம் 50% கொண்டு வந்தோம். அதையும் ஒழிச்சிட்டு தான் ஃபைனல் எக்ஸாம்னு கொண்டு வந்தோம். காரணம் என்னன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப நம்மகிட்ட இருக்கிற பிரசன்ட் பெஸ்ட் சிஸ்டம் டெஸ்டட் அண்ட் ட்ரைட் அண்ட் ப்ரூவ்ட் எது தெரியுமா? நம்மளோட பள்ளி எது இறுதி வகுப்போ, ஹையர் செகண்டரியோட இறுதி வகுப்போ அதோட மார்க் அடிப்படையில அப்படியே தரவரிசை பட்டியல் போடுறதுதான். என்ன காரணம்னா அப்புறம் அவங்க காலேஜ்ல சேர்த்து தான் தங்க தரத்தை உயர்த்திக்கிறாங்க. நீங்க ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவுத் தேர்வையும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா அத மாதிரியான ஒரு நீலி கண்ணீர் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ அரசியலுக்காக நீங்க கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு அதுல பேசுவதற்கு பேசுபொருள் தேவைப்படுது. அதன் காரணமாக இதை எல்லா மாநிலத்திலும் நடக்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஜெயபிரகாஷ் காந்தி சொன்ன கருத்து தான் சார் என்னோட கருத்து. அதாவது மாநிலங்களுக்கான உரிமையை பறிப்பு எதுல தொடங்குச்சுன்னா நம்ம கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுல தொடங்கிருச்சு. ஆனா நியாயமாக நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, நம்ம பள்ளி கல்வி துறையில ஒரு 1ஆவது வகுப்புல இருந்து 5ஆவது வகுப்பு வரைக்கும் நான் சத்துணவு முதல்ல காமராஜர் போட்ட சத்துணவுல சாப்பிட்டு வந்தோம் சார். ரைட்டுங்களா? அப்புறம் பல கட்டங்களை நாங்க தாண்டி வந்தோம். அப்போ நம்மளோட கல்வி அமைப்பை நம்ம முன்னேற்றி இருக்கிறோம். பிற மாநிலங்களும் முன்னேறாம இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஆல் இண்டியா கோட்டா கொடுக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டால நானே எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். ஒரு காலத்துல எனக்கு மெடிக்கல் கிடைக்கல, அக்ரிகல்ச்சர் கிடைச்சது. ஆல் இண்டியா கோட்டான்னு 15% நம்ம கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எதுக்கு இதுக்குள்ள நம்ம போகணும்? எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நம்ம எதுக்குறோம்? நீட்டு குறியீடு, நீட்டுக்கு நீலி கண்ணீர் கிடையாது. அகில இந்திய அளவில் தொழிற்பட்ட படிப்புகளுக்கு வைக்கப்படுகிற எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் எதிர்க்கிறோம். சரி, ஓகே. ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்றேன் சார். ரெண்டு பேரும் பேசணும். அவர் ஸ்ரீராம் சார் சொல்லிட்டோம், இல்ல சுப்பிரமணியம் சார் சொல்லிட்டோம். இதுக்கு பதில் கொடுக்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு விஷயம். அதாவது இப்போ அந்த நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் விரும்பப்படுகிற மாநிலங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாஜக அரசாங்கம் 2014 வந்த பிறகு அந்த ஷரத்தை நீக்கி கட்டாயம் கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்னன்றதை ஒன்று சொல்லணும். ரெண்டாவது இப்போ ஃபார் அன் ஆர்குமெண்ட் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது பொதுப்பட்டியலில் வந்துருச்சு. பொதுப்பட்டியலில் வந்தா ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லிடுறேன். உங்க இந்தி கூட்டணி காங்கிரஸோட வேலைன்றத சொல்லுங்க. சரி, ஓகே. எமர்ஜென்சி பீரியட் ஓகே விடுங்க. சொல்லுங்க, அது சொல்லுங்க. எமர்ஜென்சி பீரியட் தான். எமர்ஜென்சி பீரியட்ல வந்துச்சு. இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தது சார். எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போறோமோ போவோம் சார். அதுக்கு டைம் நீங்க கொடுக்குற மாதிரி தான் நான் எமர்ஜென்சி பத்தி விவாதிக்க போறேன். புரியுதுங்களா? எமர்ஜென்சி ஒன்று ஆதரிச்சுலாம் நாங்கள் உட்காரலைங்க. சந்தர்ப்பவாதம் கிடையாது. நாங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, எமர்ஜென்சி பீரியட்ல வந்தது காரணம் நோக்கன்றது ஒரு பக்கம் விட்டுருங்க. சரி. ஆனா எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்த அந்த பொதுப்பட்டியல் நரேந்திர மோடி வர வரைக்கும் அது ஆபத்து இல்லை. அப்படி போனா அந்த ஆர்குமெண்ட் போட்டு வரும். நான் டைவர்ட் பார்க்காம சொல்றேன். பொதுப்பட்டியல் இருக்கும்போது அப்போ ஈக்குவல் ரைட் இருக்கா இல்லையா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும்? அப்போ கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கும்போது மாநில உரிமைகளை பறிக்கிற வகையில் விரும்புகிற மாநிலம் அப்படிங்கிற ஒரு லெஜிஸ்லேஷனை அந்த ஷரத்தை நீக்கினது எதுக்குன்றது இவங்க பதில் சொன்னோம். நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுப்பட்டியலே இருக்கட்டும், ஆனால் மாநில அரசினுடைய பங்கு எது வரைக்கும், யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய பங்கு எது வரைக்கும் ஒரு வரையறை பண்ணுது. ஒரு பையன் பிறந்து சாதாரண பள்ளியில் படித்து, அதாவது ஃப்ரம் த பிகினிங் பண்ணி அவன் ஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ் 12வது நமக்கு கணக்கு வச்சிருக்கோம். ஓகே. இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாநில அரசுடைய கண்ட்ரோல் தான். சரி.
இந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட்ட பிறகு காலேஜினுடைய ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடீஸ் அது எப்படி இருக்கணும்ன்றத வந்து தான் நிர்வாகம் பண்றதுக்கு தான் ஒன்றிய அரசுக்கு யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கே தவிர, ஆனா காலேஜில் அட்மிஷன் பண்றதுக்கே நான் எடுத்து பண்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பையனை கொண்டு போய் காலேஜில் போடுற வரைக்கும் நம்ம கையில் இருக்கணும். அந்த பையன் காலேஜில் கொண்டு போய் போட்ட பிறகு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கரிக்குலம் அது தரமா இருக்கா தரமா இல்லையா, மாற்றம் வேண்டுமா வேணாமான்றதா யூஜிசி. அங்கதான் யூனியன் கவர்மெண்ட் வருது. ஆனா இவன் பிளஸ் டூலயே இவங்க என்ன பண்றாங்க, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை வச்சு தான் எடுக்கணும் போது நான் என்ன கேட்கிறேன், பிளஸ் டூல சப்ஜெக்ட் படிக்கிறோம், சரி, அதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன சாதிக்க போறீங்க? 3 கேள்வி கேட்டிருக்கேன். ஒன்னு, காமனா இருந்ததை வந்து மாநில அரசுகள் விரும்புகிறத இருக்கலாம்ன்றதை எடுத்தது எதுக்கு? 2 வந்து பொதுப்பட்டியல் இருந்தாலும் கூட கரிக்குலத்தை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணலாமே தவிர, ஆனா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுக்கு பதில் சொல்ல இன்னொரு ஃப்ராட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்களே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே ஃப்ராட் சார். ஏன்னா அல்டாமஸ் கபீர் நானும் சொல்றேன், இட்ஸ் a fraud judgment. It's a fraud judgment. The entire கடுமையான விமர்சனம். நான் சொல்றேன் சார், I will say sir, fraud judgment சார், அது fraud judgment. ஏன்னா சார் நானும் அதை சொல்றேன், உண்மை fraud. எப்படி fraud நான் சொல்றேன், உட்கார்ந்தவன் fraud, கொடுத்தவன் fraud, உட்கார்ந்தவன் fraud, கொடுத்தவன் fraud. நான் சொல்றேன் அது எப்படின்னா, அல்டாமஸ் கபீர் ஃபுல் ஜட்ஜ்மென்ட்க்கு வரும்போது அதுல டிசெண்டன்ட் ஒபினியன் எழுதுறாரு ஒரு மகான். அவரை மகான் தான் சொல்ல, நீதிபதி சொல்லக்கூடாது. டிசெண்டன்ட் ஒபினியன் எழுதுற மகான இவங்க என்ன பண்றாங்க, ஜுடிஷியரி வரலாற்று நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாக்கரி சார் இது. ஒரு டிசெண்டன்ட் ஒபினியன் எழுதுனவரை கொண்டு போய் உட்கார வச்சு அவர் தலைமையில பெஞ்சை கான்ஸ்டிட்யூட் பண்ணி ரீவிசிட் பண்ண மாட்டாங்க. இட் நெவர் ஹேப்பன் இன் இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் ஜுடிஷியரி. ஆனா மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு யார் டிசெண்டன்ட் கொடுத்தாரோ அவர் தலைமையில போட்டு உட்கார வச்சு பெஞ்சை போட்டு ஃப்ராட் ஜட்ஜ்மென்ட் வாங்கி நீட்டு நடத்துறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரீராம் பதில் சொல்லுங்க. இன்னமும் அதுக்கான மறுசீராய்வு அவர் தான் ஆன்சர் பண்ணிடணும். அதுதான் கடுமையான விமர்சனம். அது ஃப்ராட் ஜட்ஜ்மென்ட் ஒரு எம்எல்ஏ சொன்னார்னா அது அவர்தான் அதுக்கு பொறுப்பு. இல்ல அவரும் வழக்கறிஞர் தான், அவரும் வழக்கறிஞர் தான். ரெண்டு பேரும் வழக்கறிஞர் தான். ரெண்டு பேரும் வழக்கறிஞர் தான். Not my party. As an advocate, I அதுதான் நான் சொல்றேன். இவரும் வழக்கறிஞர் தான், அவரும் வழக்கறிஞர். இல்ல ஓகே, இல்ல அவர் வழக்கறிஞர் தான், அவருடைய ஷியாமும் வழக்கறிஞர் தான். அவர் சொல்லிட்டு ஷியாம் சொல்லி முடிச்சுங்க சார். அல்டமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட் 2013 ரைட்டா. டிசென்ட் ஒருத்தர் வந்து மாற்று அபிப்பிராயம் தராரு, அவருக்கு உரிமை இருக்கு. மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அல்டமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட் நின்றுச்சு, நீட் அபாலிஷ்ட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த டிசென்ட் ஜட்ஜையே ஒரு பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க சார். அந்த பெஞ்ச் 5 பேரா உட்கார்ந்து அது வந்து தீர்ப்பு கொடுக்குது. டிசென்ட் கொடுத்தவங்க திருப்பி பெஞ்சுக்குள்ள எப்படி உட்கார வைக்க முடியும்? சரி, ஒரு கன்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கலாம், சொன்னவரை வச்சு கன்ஸ்டிட்யூட். how do you call it as fraud ன்னு சொல்லுங்க. why fraud means why fraud அது ஏன் fraud ன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன் கன்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? why fraud பண்றது கரெக்ட்டா தப்பா? ஒவ்வொருத்தரா பேசி உரிமை இருக்கா இல்லையா? நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். ஷியாம் பதில் சொல்றேன். அந்த டிசென்ட் கொடுத்த ஜட்ஜோட கான்ஸ்டிட்யூஷன் பெஞ்ச்ல ஒரு 5 ஜட்ஜை வைக்கிறது தப்பா? தப்பு. தப்புன்றது யாரோட பார்வையில தப்பு? உங்க பார்வையில தப்பு. கான்ஸ்டிட்யூஷன் பார்வையில கரெக்ட்டா தப்பா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க கேட்டதுக்கு தான் பதில் பண்ணுங்க. சொல்லுங்க. அது தப்பு சார். இப்ப உதாரணமா இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் தான். இன்னொரு நீதியரசர் உட்கார்றாரு, ஒரு நீதியரசர் சொன்னது தப்புன்றாரு. அதாவது குண்டாஸ் ஆக்ட் மேட்டர்ல தப்புன்னு சொல்லிட்டு அவர் என்ன டிசைட் பண்றாரு, ரெகுலர் பெஞ்சுக்கு போடுன்னு சொல்றாரு. அதாவது இந்த 3 ஜட்ஜ் இல்லாத ஒரு பெஞ்ச் தான் வரும். That's right. இதான் சார் இயற்கை. நீங்க எந்த கோர்ட் நடைமுறை நீங்க பாருங்க. அப்புறம் நீங்க ஏன் ரிவ்யூ பெட்டிஷன் ஏன் உங்க வாட் ஸ்டாப்ஸ் சார் from all government? Why does they not go for a review petition in Supreme Court? Call it a fraud judgment. Supreme Court கொஞ்சிருங்க. Supreme Court fraud judgment கொடுத்திருக்குன்னு அந்த Supreme Courtல போய் ஏன் சொல்லல?